இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி விட்டீங்களேயா. இப்படி வந்து பஞ்சாப் ஆர்சிபியை பார்த்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இது ஒன்றும் பஞ்சாப்க்கு பெரிய விஷயம் இல்லை, அவங்களே டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, அதனால இன்னைக்கு பேட்டிங்கில் பட்டைய கிளப்ப போகிறாங்க, பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட போகிறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பட்டைய கிளப்புனது பஞ்சாப் இல்லைங்க, ஆர்சிபி தாங்க. பவுலிங்கில் நொறுக்கி தள்ளிட்டாங்க. எஸ்தயால் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரில் பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் புவனேஸ்வர் குமார் நான் வந்து பிரப்சிம்ரனை தூக்குவேன் அப்படின்னு சொல்லி பிரப்சிம்ரனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. என்னதான் 2 விக்கெட் போனாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் என்ன அடிக்க ஆள் இல்லாமையா இருக்காங்க, ஸ்ரேயசர் இருக்காரு, ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காரு, இவங்கெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களே அப்படின்னு தாங்க வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் ஹசல்வுட் இருந்துக்கிட்டு அவங்க மட்டும்தான் இருக்காங்களா, பவுலிங்கில் பட்டைய கலப்ப நான் இருக்கேன்ல, நான் எப்படி பவுலிங் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்தவொடனே ஸ்ரேயசையரோட விக்கெட் எடுத்தாரு. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இவரோட அடுத்த ஓவரில் ஜோஸ் இங்கிலீஷையும் வந்து தூக்கிட்டாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுயா சர்மா, நீங்கள்லாம் ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் தான் வந்து எடுப்பீங்க, ஆனால் நான் ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரே ஓவரில் சசாங் சிங்கையும் தூக்கிட்டாரு, முஷீர் கானையும் வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் மட்டும் நின்று ஏதோ பேருக்கு அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயா சர்மா ஸ்டோனிஸோட விக்கெட்டையும் எடுத்தாருங்க. 8 விக்கெட் போனவனே பஞ்சாப்னால என்னங்க பண்ண முடியும், ஏலாம் எல்லாரும் விக்கெட் எடுக்கிறீங்க, நான் மட்டும் விக்கெட் எடுக்காமல் வெறுங்கையோட போகிறது அப்படின்னு சொல்லி ரொமாரியா ஷெப்பர்ட் வந்து அவரும் ஒரு விக்கெட் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் கடைசி விக்கெட்டை யார் தான் எடுக்க போகிறான்னு பார்த்தா ஹெசல்வுட்டு நான் இருக்கேன்ப்பா நானே முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கடைசி விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. இதனால இன்னைக்கு மேட்ச்சில் பஞ்சாப் வந்து 101 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இந்த ஸ்கோர்லாம் ஆர்சிபிக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டுருங்க. இதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு பஞ்சாப்போட ரன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஹெசல்வுட்டும் சுயா சர்மாவும் தாங்க. ஏன்னா 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் 3 விக்கெட் எடுத்து அசத்துவோம்னு சொல்லி 3 விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க. இதனால தான் பஞ்சாப்பை 101 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆர்சிபி பவுலிங்கில் மரண மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இனி பேட்டிங்கில் என்ன பண்ண காத்திருக்காங்களோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபியோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.